வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தக்காளி தேங்காய் சட்னி சிம்பிளாகவும் டேஸ்டியாக இருக்கும். சட்னி செஞ்சிடலாம். தவாவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறையா உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவக்க வறுக்கணுங்க. உளுந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். 5 வரமிளகா சேர்த்துக்கிங்க. அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, சாரி. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 25 வெங்காயத்துக்கிட்ட நான் இங்கேயே சேர்த்துருக்கேங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம வதக்கிறதுல தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் தாங்க நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடும் சீக்கிரமே. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசியணுங்க. நல்லா தக்காளி மசிஞ்சால் தான் நமக்கு அந்த தக்காளியோட ஃப்ளேவர் பச்சை ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். அந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, அது நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு சட்னி. கொத்தமல்லி தண்டில் அவ்வளோ சத்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தைராய்டுக்கெலாம் கொத்தமல்லி அவ்வளோ நல்லது. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோங்க. ஒரு அரை மூடி அளவு நான் இங்கே தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காவை சேர்க்கலாம். 2 வதக்குனதுக்கப்புறம் நம்ம சட்னியை அரைச்சிடலாங்க. இப்போது நல்லா சட்னியை ஆற வைக்கணும். இது இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம தேங்காய் இல்லாமல் கூட அரைக்கலாம். பட் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரமும் கம்மியாக இருக்கும். மற்றபடி இதில் கருவேப்பிலை புதினாலாம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இது சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம குறந்தாங்க இந்த சட்னி அரைக்கணும். நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா வலுவலுப்பு தன்மையாக இருக்கும். நல்லா இருக்காது சட்னி. இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு தாளிக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றியாச்சுங்க. சூப்பராக இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வீட்டு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. இட்லி ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான டிப்புங்க, இந்த சட்னிக்கு நீங்கள் பச்சை நல்லெண்ணெயை ஊற்றி கலக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன சட்னி ரெசிபி வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.